சவுதி அரேபியாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள மலைகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் ஜீசன் மாகாணத்தில் உள்ள பாலத்தின் ஒரு பகுதியை அடித்து சென்றதில் 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். சவுதி அரேபியாவில் கனமழையை தொடர்ந்து தென்மேற்கு பகுதியில் உள்ள ஜீசனில் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளது. இப்பகுதிகளில் வெள்ளிக்கிழமை மாலை பெய்த தொடர் கனமழையால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. பல மணி நேரம் நீடித்த கனமழையால் 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் பல கிராமங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சேதங்களும் ஏற்பட்டுள்ளது. இதனால் பல கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பல வீடுகளில் வெள்ளம் புகுந்ததுடன் வாகனங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. அபு அரிஸ் வட்டாட்சியர் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்கள் கனமழையால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அபு அல் நுரா மற்றும் அபு மஜாஸ் ஆகிய கிராமங்கள் வெள்ளத்தில் அழிந்ததாகவும் பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. சாலைகளும் உடைந்துள்ளது. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் சேதமடைந்துள்ளார்கள். அபு அரிஸ் மற்றும் ஸ்வாப்யா கவர்னரேட்டுகளை இணைக்கும் பாலத்தின் ஒரு பகுதி கனமழையால் சேதமடைந்துள்ளது. பாலம் இடிந்து விழுந்ததில் அவ்வழியாக சென்ற 2 வாகனங்களும் சேதமடைந்துள்ளது. பாலத்தின் ஸ்லாப் போன்று காரின் மேல் விழுந்ததில் ஒரு பெண் பயணி உயிரிழந்ததாகவும் 5 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். காயமடைந்தவர்கள் அபு அரிஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு மையத்தின் சிறப்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை ஆய்வு செய்து காரணத்தை கண்டறிந்து வருகிறது. سيل والله سيل وادي وساع شمال صبي القريب لا قوة إلا بالله ما شاء الله ما شاء الله. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.